அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வ்ளாக் வந்து முந்தின நாள் நைட்லேருந்து மறுநாள் நைட் வரையும் இருக்க போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தோசை மாவு பேட்டர் காலி ஆகிடுச்சு, அதுக்கு ஊற போட்டிருந்தேன். அதை கிரைண்டரில் போட்டுட்டு பசி பயங்கரமாக, அதனால் வந்து ஒரு சிக்கன் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சிக்கன் ரோல் ரெசிபி வந்து ஏற்கனவே நான் தனியாக ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது ஒன்றுமே இல்லை, ஃப்ரைட் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் குக்கும்பர், கொஞ்சமாக மயோனைஸ், கெச்சப், நமக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸிங்க்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டார்ட்டிலா ரேப். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நீங்கள் வந்து அமேசானில் கூட செக் பண்ணி பாருங்கள், அது கிடைக்கும் இந்த ரேப்பு. ஸோ அப்படி இல்லைனா நம்ம நார்மல் வீட்டில் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்குது இல்லையா, ஸோ அதில் கூட இந்த ரோல் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, அதனால் இதை நான் பண்ணேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிரெட் ஆம்லேட்டோ இல்லை பிரெட் டோஸ்ட்டோ இல்லை சாண்ட்விச்சோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கிறது. தினமும் இந்த மாதிரி ஜங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை. என்னோடய ஈவினிங் டீயோட ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நௌரின் வந்துட்டா. அவள் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு மறுநாள் பர்த்டே, எனக்கு வந்து ப்ரௌனி கேக் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் வந்து சரி அது ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பட்டரும் சாக்லேட்டும் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 250 கிராம் அளவு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 150 கிராம் அளவு வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லா சூவியாக செம்மையாக வரும். ஸோ அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்திருக்கேன். கூடவே அரை கப் வந்து சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அரை கப் வந்து நாட்டு சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் எடுத்து அதை நல்லா மிக்சியில் அடித்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போது பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டை சேர்த்த உடனே முட்டை வந்து வெந்துடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் முட்டை மிக்சரை இந்த சாக்லேட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டும் அந்த ப்ரௌன் சுகர் மிக்சரும் மிக்ஸ் ஆகும்போது செம்ம யம்மியாக இருக்கும் அந்த கலர் பார்க்குறதுக்கே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சுகர் மெஷர் பண்ணேன் இல்லையா, ஸோ அதே கப்பில் 3/4 கப் அளவு மைதாவும் அதே மெஷர்மெண்ட்டில் நான் வந்து கோகோ பவுடரும் எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டால் சாக்லேட்டி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. ஸோ சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் நியூவாக ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையரில் தான் வந்து ப்ரௌனி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அடுப்பில் தான் ஒரு பெரிய பாத்திரம் வச்சு பேக் பண்ணி எடுப்பேன். நான் இப்போ யூஸ் பண்ணுற ஏர் ஃப்ரையர் பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ஷார்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஏர் ஃப்ரையரோட டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அமேசானில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். சொலாரா பிராண்டோடது. இது வந்து 12 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி, 1800 வாட்ஸ். இதில் வந்து நிறைய டூல்ஸ், ஒரு 12 டூல்ஸ்க்கு மேலே கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஒரு மினி ஓடிஜி மாதிரி வந்து இருக்குது. ஏர் ஃப்ரையர் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் அப்படி வச்சு ஒரு பவுல் மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது வந்து ஓடிஜி மாதிரியே, ஒரு மினி ஓடிஜி மாதிரியே வந்து நான் அந்த மாடலில் வாங்கியிருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து நிறைய பேக் பண்ணிட்டேன். மினி பன் பேக் பண்ணியிருக்கிறேன், சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு பேக்கிங்கும் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இது வாங்கலாம். அவ்வளோதான், பேக்கிங் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவளுக்கு லன்ச் பேக் பண்ணுறதோட சேர்த்து நான் ப்ரௌனியும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். என்கிட்ட பேக்கிங் மெட்டீரியல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் மேலே அழகாக வந்து சாக்லேட்லாம் வந்து ட்ரிசில் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸு பேர்ல்ஸ்லாம் போட்டு நான் வந்து அப்படியே அவளுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான்.
நௌரி ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் நிறைய ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் பெருசாக நான் எதுவும் கவர் பண்ணலை. ஸோ கொஞ்சம் வீடு மாப் போடுற வேலை, துணி துவைக்கிற வேலை, ஆஸ் யூஷுவல் எப்போயுமே வீட்டில் இருக்க அந்த நார்மல் ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போது கிச்சனுக்கு வந்திருக்கேன். கிச்சனில் வந்து இப்போது லன்ச் குக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேன் வந்து க்ளீன் பண்ணணும். அந்த பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் முட்டை வைக்கிற அந்த ரேக் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும். இந்த முட்டை வைக்கிற ரேக் நிறையா பேர் இதோட லிங்க் கேட்குறீங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட லிங்க் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. சிமிலரான ப்ராடக்ட் தான் நிறையா இருக்குது அமேசான், மீஷோ இதில் எல்லாத்துலேயுமே. என்னடா அது உள்ளே ஆயில் இருக்குது அப்படியே மேலே வாஷ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. ஸோ எனக்கு அது பார்க்குறதுக்கு பிசுன்னு ஆகிப்போச்சு. அது டச் பண்ணுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஆயிலை நான் இன்னொரு பேனில் மாற்றிட்டு ஃபுல்லாக கழுவி அதை நான் இது பண்ணுறதுக்குள்ளே எனக்கு டைம் ரொம்ப எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே அந்த பிசுன்னு இருக்கிற இதை மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன். நார்மலாக மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சாலே போயிடும். பட் என்கிட்ட வந்து அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து இல்லை, ஸ்டாக் இல்லை. ஸோ வாங்கணும். அதனால் நான் நல்லா ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே நான் வந்து ரைட் சைடில் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து ஆயில் கேன் நான் வைப்பேன். ஆனால் ஏர் ஃப்ரையர் வாங்கினதுக்கப்புறம் நான் லெஃப்ட் சைடில் வச்சுருந்தேன். எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் திருப்பியும் நான் வந்து ஆயில் கேனை வந்து ரைட் சைட்லேயே வச்சுட்டேன். ஒரு விஷயம் நமக்கு வந்து பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழக்கத்தை விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ரைட் சைடில் இருக்க ஆயில் கேன் நான் யூஸ் பண்ணி பழகிட்டதுனால 7 வருஷமாக அது உடையாமல் அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடில் வச்சு அன்றைக்கி ஒரு நாள் டமால்னு கீழே விழுந்துருச்சு. நல்ல வேளை உடையலை. உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுவே ஒரு ரீசன் நான் அதை மாற்றுறதுக்கு. இப்போ தான் அப்பாடான்னு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நீட் பண்ணிவிட்டு சரி லன்ச் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா முட்டையை அடுக்கி முடிச்சுட்டு ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. முட்டை ஒரு 2 முட்டை உடஞ்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த உடஞ்சதுனால மற்ற முட்டை எல்லாத்துலேயுமே அந்த உடஞ்ச வெள்ளைக்கரு வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே எடுத்து நம்ம எக்ட்ரேயில் வைக்கும் போது அது எக்ட்ரேயோட நல்லா ஒட்டிக்கிறோம் அந்த முட்டை. அடுத்த தடவை அந்த முட்டையை நம்ம எடுக்கும் போது அந்த முட்டை உடஞ்சி வந்துடும், நல்லா இருக்க முட்டை. அதனால் எல்லா முட்டையும் திருப்பி கழுவிட்டு அதை நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு திருப்பி அதை வந்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் லன்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியனும் லெட்யூஸ் வந்து கொஞ்சம் ஈவினிங் ரெசிபி வந்து ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது 2 மட்டும் நான் இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டேன். நார்மலாக இன்ஸ்டாமார்ட்டில் ரொம்பலாம் ஆர்டர் போடுறதே இல்லை, ஆன்லைனில் எதுவுமே வாங்குறது இல்லை, ரேர் தான் இந்த மாதிரி க்ராசரிலாம். அர்ஜென்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கிறது. எனக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ரொம்ப சின்ன கட்டாக கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. பசங்க வளர அவங்களோட சாப்பிட்ற அந்த விதமும் அவங்களோட அந்த ஒரு மைண்ட் செட்டும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன கொடுத்தாலும் விரும்பி சாப்பிட்ற அந்த ஸ்டேஜ் மாறி எது கொடுத்தாலும் போர் அடிக்குது, இது எப்போ பாரு இதுவே தானா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வருது. கோவம் வருது ஒரு சைடு. இருந்தாலும் இவங்களுக்கு என்னடா சமைச்சு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேர் தானே, 1 pot ரைஸ் மாதிரி பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னா, பிரியாணியா போர் அடிக்குது, பிரியாணி வேணாம் அப்படின்றாங்க. சரி ஓகே ஏதாவது குழம்பு பண்ணி பொரியல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அதுவும் வேணாம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும். பார்த்து மண்டே குழம்பி அன்னைக்கு வந்து சரி சிக்கன் கொஞ்சோன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரி இல்லை இந்த சிக்கன் ரைஸு அப்படின்ற ஒரு குறை வேற. கோவம் வருமா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு நார்மலாக அந்த செஸ்வான் சாஸ் வந்து வாங்கி வச்சுருப்பேன். அது கொஞ்சமாக கெச்சப்,
சோயா சாஸ் இது 3 மட்டும்தான் போடுவேன். க்ரீன் சில்லி இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருவேன். க்ரீன் சில்லி சாஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க வந்து அஜினமோட்டோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் ஏதோ மசாலாஸ் அதெல்லாம் போட்டு அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தருவாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது டேஸ்ட்டுக்காக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நிறையா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் சாப்பிடும் போது எனக்கு என்னமோ நல்லா தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு குறையாக வந்து சொல்கிறது. சரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா இந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் கவலைப்படுறோம், ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுக்கணும், நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அவுட் சைட் ஃபுட்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக பேரே தெரியாத புரியாத நோய்கள்லாம் புதுசாக கிளம்புது. ஸோ அதனால் ரொம்பவே கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ சிக்கன் 65க்கு நான் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நார்மலாக எப்பயுமே நம்ம இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டு காஷ்மீரி ரெட் சில்லி அதெல்லாம் போட்டு நம்ம விரவி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் விரவி வச்சுருந்தேன். மிளகுத்தூள், சீரகத்தூள்லாம் போட்டு. என்னோடய லைஃப்பில் நான் இவ்வளோ நாளாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வெயிட் எப்போயுமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். எப்போயுமே நான் வாக்கிங் போகிறது உண்டு. ஒரு நாள் 2 நாள் ஸ்கிப் ஆனாலும் வாக்கிங் போவேன். அப்புறம் நார்மலாக தான் இருப்பேன். ரொம்ப நிறைய குக் பண்ணுவேன். நிறைய டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பட் நிறைய சாப்பிட மாட்டேன் நான். அதனால என்னோடய வெயிட் கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இப்போ ரீசன்ட் டைமில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து 30+ மேலே போயிருச்சு. சரி ஓகே, நம்ம வந்துட்டு நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும், ரொம்ப கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கும் அப்படிலாம் தோணியிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கணும், அதிகமாக இந்த மாதிரி ஜங்க்ஸ் எடுக்கக்கூடாது, ஸ்வீட்ஸ் அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரௌனிலாம் அடிக்கடி உள்ளே போக தான் செய்யுது. சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்த அதே ஆயில்லையே நான் வந்து முட்டையும் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அதை நல்லா வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் எந்தெந்த டைமில் வந்து வாக்கிங் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நானும் நினச்சி தான் வச்சுருக்கேன். வீட்டில் இருக்க ஃபுட்டு வச்சு எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது, வீட்டிலேயே எப்படி வந்து சின்ன ஒர்க் அவுட் இதெல்லாம் வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 5 kg இப்போ குறைச்சா போதும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்குது. பட் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு சல்லுன்னு இறங்கிரும். ஸோ அந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டேன். கூட வந்து இப்போ வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் சேர்த்துட்டு கேப்சிகம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாஸ் வந்து இன்றைக்கி நான் செஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து சோயா சாஸ், இது 2 தான் எடுத்திருக்கேன். கெச்சப் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெச்சப் சேர்த்தா எனக்கு என்னமோ பிடிக்கவே மாட்டேங்குது, அதனால ரொம்ப நான் கெச்சப் சேர்க்கலை. சாஸஸ்லலாம் சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கையும் உள்ளே சேர்த்துட்டு வடித்த சாதம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ண உடனே மேலே அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை தூவும் போது ஒரு அரோமா வரும் பாருங்கள், அப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக இந்த ரைஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பன் பரோட்டா சிக்கன் பர்கர் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து பரோட்டாவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். மக்ரிப் தொழுதுட்டு தான் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிப்பேன் நான். அப்புறம் இந்த சிக்கன் பேட்டி உள்ளே வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனும் சைடில் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ரெசிபி டீட்டெயிலாக வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ரீல்லையும் நான் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில், அதுலேயும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பரோட்டா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக. நீங்கள் இதை வந்து பன் பரோட்டா மாதிரியும் பண்ணலாம், இதே பேட்டரில் நார்மல் பரோட்டா மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து அன்றைக்கி ஆயில் நிறையா போட்டு நல்லா பொரிச்சு தான் பண்ணேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜங்க் தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், ரெஸ்டாரண்ட்லாம் போய் பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா பாதி பரோட்டா என்ன கால்வாசி பரோட்டா கூட என்னால் சாப்பிட முடியாது, அப்படியே வயிறு ஃபுல்லாகிடும். ஆனால் வீட்டில் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பரோட்டா சாப்பிட்ருவேன் ஃபுல்லாக. ஸோ அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் பரோட்டா அப்படின்னாலே வந்து ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். உங்களுக்குலாம் அப்படி இருக்கா? இல்லை பரோட்டா லவர் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து பதர்லாம் போட்டு முடிச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லைனா மறுநாள் காலையிலேக்கு எனக்கு அந்த கவுண்டர் டாப்பு பிசு பிசுன்றது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நைட்டே க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்பவே ஃப்ளேக்கியாக சூப்பராக வந்திருந்தது பரோட்டா. இந்த சிக்கன் பேட்டியோட ரெசிப்பியும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வந்து எப்போ வேணுமோ எடுத்து வெளியே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வந்து செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் பேட்டி நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகி அந்த பேட்டியை கவர் பண்ணிடும். அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து பரோட்டா உள்ளே வச்சு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் நான் தடியாக தான் போட்டிருந்ததுனால இதை நான் 2 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மயோனஸ் நான் வந்து தந்தூரி மயோனஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கூட வந்து லெட்யூஸ் வச்சுட்டு அப்புறம் அந்த சிக்கன் பேட்டி மேலே வந்து என்ன வெஜ்ஜீஸ் வேணால் வச்சுக்கலாம். நௌரி வந்து எனக்கு டொமேட்டோ மட்டும் போதும், ஆனியன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் ஆனியன் வந்து அன்றைக்கி வைக்கல. பர்கர் அப்படின்னாலே நம்ம வந்து பன்னில் தான் வந்து சாப்பிட்ருப்போம் இல்லையா. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பர்கர் வந்து தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். இந்த பரோட்டா பர்கர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாக பரோட்டா வந்து பீஃப் கறியோடு சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த கட்லெட் வந்து நீங்கள் அந்த பேட்டி வந்து பீஃபில் கூட பண்ணலாம், மட்டனில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு கபாபோட அந்த பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் வந்துச்சு. உள்ளே என்ன கொஞ்சம் மயோனஸ் கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் நீங்கள். ஸோ முதல் நாள் ஈவினிங்லேருந்து மறுநாள் ஈவினிங் வரையும் ஒரு விலாக் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.